வரும் அடிமுறை நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு மணிக்கட்டு பின்பிடி ரிஸ்ட் பேக்லாக் என்ற ஒரு பிடியை என்னுடைய மாணவர்கள் இப்போது செய்து காட்டுவார்கள். இந்த ரிஸ்ட் பேக்லாக் என்பது ஒரு முக்கியமான பிடி. வர்மக்கலையில் இது ஒரு எளிமையான பிடி. எதிர்பார்ப்பதற்கு முன்னாடியே நீங்கள் இந்த கையை தடுத்து உடனே ஒரு செகண்டுக்குள்ளே இந்த லாக்கை போட்டாச்சுன்னா அந்த மணிக்கட்டு கண்டிப்பாக சேதமடைந்து விடும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், மணிக்கட்டில் 8 எலும்பு இருக்குது, கார்பல் போன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த 8 எலும்பும் கோழி குண்டு போல உருண்டையாக இருக்கும். நீ அந்த இடத்தை பிடித்து அப்படி அழுத்தி ஒரு சைட்லேயோ அல்லது முன்னாடியோ பின்னாடியோ திருப்பினீங்கன்னா அந்த 8 எலும்புகளும் ஒன்றன் மீது ஒன்று ஏறிடும். அதுக்கு பேர் டிஸ்லொகேஷன் ஆஃப் போன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த எலும்புகள் இடம் பெயர்த்துரும். அப்படி பெயர்ந்துட்டுனா ஒரு மணிக்கட்டு வலி தாங்கவே முடியாது, பயங்கரமாக வீங்கிடும். ஒரு 20 நாளைக்கு உனக்கு கை அசைக்கவே முடியாது. அதுக்கு வர்ம பரிகாரங்கள் செய்து நிறைய தைலங்கள்லாம் தேய்த்து தடவி விட்டால் தான் அது கரெக்டாக குணமாகும். இல்லைன்னா அது குணமாகவே ஆகாது, அப்படியே நின்றுடும். அந்த வகையில் இது ஒரு ஆபத்தான ஒரு பிடி, அதே நேரத்தில் ஒரு எளிமையான ஒரு பிடி. எந்த எதிரி அடிக்க வந்தாலும் அந்த லாக்கை நீ போட்டீங்கன்னா அவன் உடனே சரண்டர் ஆகிடுவான், ஒன்றுமே தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த பிடியினை என்னுடைய 2 மாணவர்கள் இப்பொழுது உங்களுக்கு செய்து காட்டுவார்கள். நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே, நல்லா ஏர்மொழி பார்மொழி. இதான் பிடி பேக்லாக், ரிஸ்ட் பேக்லாக். இப்பொழுது இந்த ரிஸ்ட் அவனுடைய கையில் அடங்கி போச்சுது. இந்த 2 கட்டை விரல்னால அந்த உள்ளங்கையினுடைய அந்த உள்பகுதியை அழுத்துவான். அந்த உள்பகுதியை ஒரு பயங்கரமான வர்மம், தர்ஷன வர்மம்னு சொல்லுவாங்க, தர்ஷன காலம். அந்த வர்மத்தை அழுத்துகிறான். இந்த விரல்னால அந்த மணிக்கட்டுடைய பின்பகுதியை அழுத்துறான். அது 2 பகுதியும் அழுத்தப்படும் போது அங்கே உள்ள அந்த உருண்டை எலும்புகள் மணிக்கட்டுக்கு 8 கார்பல் போன்ஸ் டிஸ்லொகேஷன் ஆகிடும். உடனே அவனுக்கு வலி தாங்க முடியாது, வீங்கிடும். எனவே இந்த லாக்கை போட்ட பிறகு தப்பிக்கவே முடியாது. அப்போ அழுத்தி இந்த பக்கம் இழுத்துட்டானா அவ்வளோதான், சரண்டர் ஆகிடும், கீழே விழுந்துருவான். அதனால் இதோட நிறுத்திடுவான். நான் ஃபுல்லாக போட சொல்லலை, இவ்வளோதான். இன்னும் அதிகமாக போட்டீங்கன்னா இவனுக்கு ரொம்ப துடிச்சு ரொம்ப அந்த வலி தாங்க முடியாமல் கீழே படுத்துருவான். சரிங்களா? அந்த வகையில் இது ஒரு பயங்கரமான ஒரு பிடி. பார்த்தா எளிமையாக இருக்கும், ஆனால் அது சேதமடைகிற பகுதி முக்கியமான பகுதி. அந்த கையை அசைக்கவோ எழுதவோ ஒரு பொருளை தூக்கவோ பிடிக்கவோ முடியவே முடியாது. இந்த லாக்கு பேர் மணிக்கட்டு பின்பிடி அல்லது ரிஸ்ட் பேக்லாக் பேர். எனவே இந்த லாக்கு போட்ட விதம், அதனுடைய எஃபெக்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பிடிமுறையை அடுத்த வகுப்பு நான் சொல்லித் தருகிறேன். நன்றி, வணக்கம்.